ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் சுகமாயிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க நிர்மூலமாகாம இருக்கிறீங்க, அழிஞ்சு போகாம இருக்கிறீங்க, ஒளிந்து போகாம இருக்கிறீங்க, மரித்து போகாம இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம், ஒரு ரகசியம் உண்டு. அது ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபை. நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை, என்னுடைய புத்தி, என்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபை. யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த குடும்பத்தில் எத்தனை பேர் மரித்திருக்கிறாங்க? உங்க நண்பர்களில் எத்தனை பேர் மரித்திருக்கிறாங்க? உங்க தெருவில் உள்ளவங்க எத்தனை பேர் மரித்திருக்கிறாங்க? உங்க கூட படித்த நண்பர்கள் எத்தனை பேர் மரித்திருக்கிறாங்க? உங்க கூட வேலை செய்த எத்தனை பேர் மரித்திருக்கிறாங்க? அப்படி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பலர் உங்க வாழ்க்கையை விட்டு கடந்து போயிருப்பாங்க. ஆனா நீங்க ஏன் மரிக்கல? நீங்க ஏன் மரிக்கல அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசித்திருக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. உங்களை நிர்மூலமாக்கும்படி, அழிக்கும்படி எவ்வளவு செய்வினைகள் செய்யப்பட்டது தெரியுமா? உங்களை ஒழிக்கும்படி எவ்வளவு மனிதர்கள் கூட்டம் கூடி தந்திரமா அவங்க காரியங்களை செஞ்சாங்க தெரியுமா? உங்களை அவப்பெயர் உண்டாக்கும்படி எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களை இந்த பட்டணத்தை விட்டே துரத்தி விடணும் அப்படின்னு எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்பட்டது தெரியுமா? அன்பானவர்களே, இவையெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்க வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் எத்தனை! இந்த குறிப்பிட்ட வழியாகத்தான் அவன் வருவான், அவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி யோசித்த யோசனைகள் எத்தனை! ஆனா நீங்க நிர்மூலமாகல, ஆனா நீங்க அழிஞ்சு போகல, ஆனா நீங்க ஒளிஞ்சு போகல. உங்களை பற்றி விமர்சனங்கள் ஏராளம் வந்த போதும் நீங்க நிர்மூலமாகல. காரணம் என்ன தெரியுமா? உங்க ஞானம் கிடையாது, உங்க சாமர்த்தியம் கிடையாது, தேவனுடைய கிருபை. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமாங்க, உங்களுக்கு விபத்தை உண்டு பண்ணி உங்களை கொல்லணும்னு பிசாசு நினைச்சான். உங்க குடும்பத்தை ஒன்றுமில்லாம ஆக்கணும்னு பிசாசு நினைச்சான். உங்க வியாபாரத்தை ஒன்றுமில்லாம ஆக்கணும்னு பிசாசு நினைச்சான். அதற்காக அவன் மனிதர்களுக்குள்ள புகுந்து திட்டங்களை தீட்டினான், காரியங்களை யோசிச்சான், இவ்வளவு செயல்படுத்தினான். ஆனா நீங்க நிர்மூலமாகாம இருக்கிறீங்க அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. கிருபை அப்படின்னா தகுதியே இல்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற அவருடைய இரக்கம். உங்களுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தகுதி உள்ள ஒரு நபராக மாற்றி இருக்கிறது. இல்லைன்னா இன்றைக்கு நீங்க மரித்து போயிருப்பீங்க, நீங்க அழிந்து போயிருப்பீங்க. நீங்க மரித்து நீங்க அடக்கம் பண்ண இடத்துல இன்னைக்கு புல் முளைத்திருக்கும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நடக்கலை?
ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை? உங்கள் பரிசுத்தத்தினால் அல்ல, நீங்கள் ஜெபிக்கிறதுனால அல்ல, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால அல்ல, நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுனால அல்ல. அவையெல்லாம் ஒரு அவசியமாக இருந்தாலும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அப்படின்னா அது கர்த்தர் உங்க மேல வச்ச அவருடைய கிருபை, கர்த்தர் உங்க மேல வச்ச இரக்கம். உங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பாடுகள் வந்தபோது நீங்க மருந்து குடிச்சிருப்பீங்கன்னா செத்து போயிருப்பீங்க. சுருக்கு மாட்டியிருந்தா நீங்க செத்து போயிருப்பீங்க. எங்கேயோ ஓடி போயிருந்தா உங்க வாழ்க்கை இன்னைக்கு வீணா போயிருக்கும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும், இவ்வளவு அவமானங்கள் மத்தியிலையும், இவ்வளவு வியாதியின் கொடூரத்தின் மத்தியிலையும், இவ்வளவு விமர்சனங்களின் மத்தியிலையும், ஏளனங்கள் மத்தியிலையும், பரிகாசங்கள் மத்தியிலையும், எல்லாரும் உங்களை கைவிடப்பட்டு நிந்திக்கிற நிந்தனையின் மத்தியிலையும், உங்களை பார்த்து விரல் நீட்டி குற்றம் சொல்லுகிற இந்த சூழ்நிலை மத்தியிலையும் நீங்க நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரகசியம் உண்டுன்னா அது ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபை. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க, எவ்வளோ பெரிய கிருபை. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? நீங்க நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்க மேல வச்ச இரக்கம். ஜெபிக்கலாமா? இந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உங்க குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் என்னை தாழ்த்தி கொடுக்கிறேன். நான் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கான காரணம் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய புத்தி கூர்மை அல்ல. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என்று சொல்லி உணர்கிறேன் ஐயா. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார்கள், அவர்கள் நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு வந்த பாடுகளில் என்றைக்கோ அவர்கள் மரித்து போயிருக்க வேண்டும். அவர்களுக்கு வந்த பாடுகளிலே என்றைக்கோ அவர்கள் மூளை குழம்பி பைத்தியங்களாய் மாறியிருக்க வேண்டும். அவர்களுக்கு வந்த பாடுகளிலே எவ்வளவோ காரியங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவித்திருக்க வேண்டும். ஆனா அத்தனை பாடுகளையும் தொடர்ந்தேர்ச்சியாய் அவர்களுக்கு விடுகிற அடிகளிலையும், பாடுகள்லையும், போராட்டங்கள்லையும், வேதனைகள்லையும், அவமானங்கள்லையும், நிந்தைகள்லையும், மனுஷனுடைய சூழ்ச்சிகள்லையும் இன்றைக்கும் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நம்முடைய கிருபையாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபையை எங்களில் பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் இன்னும் அந்த கிருபை பெருகட்டும். பாடுகளோடு, வேதனைகளோடு, வியாதிகளோடு, பயங்கரமான துக்கத்தோடு, கண்ணீரோடு, ஆண்டவரே, இந்த மன வேதனையோடு இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களோட வாழ்க்கையில கிருபை பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்க முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கிற ஒரு நபராக இருந்தா லாகிம் டிவி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்க பகிரும்படி உங்களை நாங்கள் மிகுந்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, எனக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், கருத்துக்கள் இருக்குமானாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.